ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டேட்ஸு கோகனட் வச்சு லட்டு பண்ண போகிறேன். இது ஒரு தேங்காய், பெரிய தேங்காய் ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். இது கொட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ட்ரை நட்ஸுங்க பாருங்கள், முந்திரி, பிஸ்தா, பாதாம், ஏலக்காய் கூட போட்டிருக்கேன். அதில் ஏலக்காய் இதெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணணும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது லைட்டாக வறுத்துடலாம் நம்ம. ஏன்னு கேட்டால் இது கொஞ்சம் பனிக்காலம்ல, அதனால் கொஞ்சம் நம்மராக இருக்கும். கவர்லேருந்து தான் பிரித்தேன், இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த தேங்காவுமே கொஞ்சம் லைட்டாக கடாயில் வறுத்துட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக வறுத்துட்டு, அப்போ தான் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டா கெட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது. என் ஹஸ்பண்ட் வராரு இன்றைக்கி, அவருக்கு கொடுத்து அனுப்பணும். அப்புறம் என் பேரன் இருக்கார், சின்ன பையன், அவனுக்கு. இவங்க 2 பேர் தான் வாரம் வாரம் மெயினாக பண்ணுறது. நான் இதுக்கு ஸ்வீட்டே வந்து பேரிச்சம்பழம் தான் இனிப்புக்கு, வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. இதை வறுத்துட்டோம். இதை மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். இதோடவே பேரிச்சம்பழத்தையும் போட்டு பொடிக்கணும். முதல்ல இதில் போட்டு 2 பல்ஸ் மூட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் போட்டுடலாம். இந்த நட்ஸு பேரிச்சம்பழத்தை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுட்டோம். நம்ம இதை தேங்காவோட சேர்த்து நல்லா அமுத்தி பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கலாம். லட்டுவாக பண்ண வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. பேரிச்சம்பழம் தேங்காய் வச்ச லட்டு, ட்ரை நட்ஸ்லாம் போட்டு. பிள்ளைங்களுக்கு பேரிச்சம்பழம் சாப்பிடு, நட்ஸ்லாம் சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து இது மாதிரி ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்துட்டோம்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஈவினிங் எடுத்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.